ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான அண்ட் வெரி ஹெல்த்தியான ராகி இடியப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குதுன்னு. இது ரொம்பவே ஈஸி தான் செய்கிறதுக்கு. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ராகி மாவு எடுத்து அதில் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் ஹாட் வாட்டர் சேர்த்து அதை கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வைக்கணும். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் ஆகிறதுக்கு விடணும். ஏன்னா ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஸோ நம்ம அந்த டைம் பிசைஞ்சு எடுக்க முடியாது. அந்த ரெஸ்டிங் டைம் கொஞ்ச நேரம் விட்டதுக்கப்புறமா நம்ம கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். அப்போ தான் அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். பிசைஞ்சு எடுத்து கொஞ்ச நேரம் விட்டோன்னா மாவு ரெடி ஆயிரும். ஃபஸ்ட்டு ரொம்ப கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். அது கை பார்த்து நம்ம பிசைய அது கரெக்டாயிரும். பார்த்திங்கன்னா மாவு இப்படி அழகாக வரணும். அதுக்கப்புறம் நம்ம இடியாப்பத்துக்கு எப்படி செய்வோமோ அதே மாதிரி செஞ்சுக்கலாம். நான் பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த இடியாப்ப அச்சுக்குள்ளாடி போட்டு அதை க்ளோஸ் பண்ணி இன்னும் நம்ம இடியாப்பம் எப்படி சுற்றி எடுப்போமோ அதை மாதிரி எடுக்க வேண்டியது தான். பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக வருதுன்னு. நம்ம இடியாப்ப மாவு எவ்வளோ ஃப்ரீயாக வருமோ அந்த அளவுக்கு தான் வரும். ரொம்ப கஷ்டமாக எல்லாம் இருக்காது. அழகாக சுற்றி எடுத்துக்கலாம். நான் உள்ளாடி கொஞ்சம் தேங்காய் வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே திருப்பியும் சுற்றி விடுறேன். நான் வாட்டர் பாயில் பண்ண விட்டுருக்கேன். ஸோ இது ரெடி ஆனதும் நான் இந்த 4 ட்ரேயும் உள்ளாடி வச்சுட்டு வேக வச்சாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணி டச் பண்ணி பார்த்தோன்னா அது ஒட்டாமல் இருக்கணும். பார்த்திங்கன்னா நம்ம இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. ராகி இடியாப்பம் மாதிரியே இருக்காது, சாப்பிட்றது கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. ஹார்டாகவே இருக்காது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக இடியாப்பத்துக்கு என்னெல்லாம் வச்சு சாப்பிடுவோமோ அதே மாதிரி சாப்பிட்லாம். இது தேங்காய் பால் ஊற்றி இல்லது நம்ம குழம்பு வச்சு அப்படி கூட சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.